ஆல்ரெடி இந்த 2 நெட்டை கழட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நெட்டை கழட்டிக்கோங்க. இங்கேயும் நெட்டு வரும். இங்கே எல்லாமே ஸ்டார் நெட்டு தான் வரும். கழட்டி நான் எல்லாத்தையும் தனித்தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது மாதிரி தனித்தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம டேங்க்கு பக்கத்தில் அந்த கழுத்தாண்ட இங்கே ஒன்று இருக்கும். இதேமாதிரி அந்த பக்கம் நான் கழட்டிட்டேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக காட்டுறதுக்காக அதை நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸ்டார் தான் வரும். ஸ்டார் போடுற அந்த நெட்டு தான் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் வரும். அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமாக மறக்காமல் அந்த பெட்ரோல் வால்வை ஆஃப் பண்ணிக்கிட்டுங்க. பெட்ரோல் வால்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரோல் பைப்பு ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படியே மறந்து தூக்கிட்டிங்கன்னா பிஞ்சிரும். பெட்ரோல் பைப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கழுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த கேப் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பெட்ரோல் டேங்கை நீங்கள் அவ்வளோக்கா தூக்கணும் அப்படி வந்துடும். ஆக்சுவலி இந்த ஒர்க் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டேங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கீழே கால் மிதிக்கிற அந்த கருப்பு கலர் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் ப்ராப்பராக தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணணும். இது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்லித்தரேன். கழட்டினதுக்கப்புறம் பாருங்கள் அழுக்கு அந்தளவுக்கு டஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இப்படி சொரணும் அப்படின்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கணும். ஆனால் அந்தளவுக்கு இருக்க வேண்டிய கலரு எந்தளவுக்கு டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். எவ்ரி 6 மந்த் ஆர் 12 மந்த்துக்கு ஒன்ஸ்லேயும் இது மாதிரி கழட்டி ரிமூவ் பண்ணி ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே இன்ஜின் வந்து நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு இங்கே வர நெட்டை ரிமூவ் பண்ணிக்கணும். இல்லை இதை காட்டு. கொஞ்சம் ஸ்லிப் ஆகாமல் நல்லா டைட்டாக கழட்டணும். ரொம்ப ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த தடவை இது போயிடும். இது ரொம்ப டைட்டும் பண்ணக்கூடாது மாட்டும்போது. இந்த பைப்பை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இந்த கேபிள் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த பாக்ஸை நீங்கள் ஃபுல்லாக கழட்டணும்னு அவசியம் கிடையாது. கழட்டவும் கஷ்டமாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் கூட கனெக்டிங்கில் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக அப்படி நெக்கி விட்டுட்டு உள்ளே கை விட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஏர் ஃபில்ட்ரு. இப்படி எடுத்துடலாம், அவ்வளோதான். ஈஸி தான். பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு கலராக இருக்குன்னு பாருங்கள். உள்ளேயும் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். ரைட் சைடு பாக்ஸ் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது, லெஃப்ட் சைடு பாக்ஸ் எவ்வளோ மண்ணாக இருக்குது, எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு பாருங்கள், தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. வெயில் காலத்தில் அதிகமாக வண்டி ஓட்டும்போது நான் வேணால் வெயில் காலத்தில் ஒரு பெரிய லாரி பின்னாடி போய்ட்டு இருக்கும்போது அந்த லாரியிலேருந்து வெளியே வந்த குப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து லாக் ஆகி நிற்கும். ஏர் ஃபில்டர் வழியாக கை வச்சு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். அதே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்குது. இந்த பாக்ஸுக்கும் அந்த பாக்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பியூராக கருப்பாக இருக்கும் வேண்டிய இடத்துல டஸ்ட் இல்லை, அந்த இடத்துல எவ்வளோ மண் இருக்குன்னு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது பாருங்கள். நீங்கள் ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த இடத்தையும் ஒரு துணி வச்சோ இல்லை லைட்டாக சின்னதாக ஈர துணி வச்சு தொடச்சி இந்த மண்ணையும் தொடச்சி எடுத்துகிறது நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஏர் ஃபில்டர் எவ்வளோ மண் இருக்குங்கிறத தட்டி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு முதல்ல ஏதாவது ஒரு கல்லில் வச்சு தட்டி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் டிஃப்ரெண்ட் தெரியும் எவ்வளோ மண் வந்திருக்கு அப்படின்ட்டு. சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத மண் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பவுட்ரு மாதிரியான மண். இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி தான் சுத்தமான காற்று இன்ஜினுக்குள்ள அமைச்சிருக்கு. இன்னமும் நம்ம இதை அடிக்கடி இந்த ஃபில்டரை மாட்டணும் அப்படின்னா அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணி மாட்டணும் அப்படின்னா தான் இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் தட்டினாலாம் வராது. இதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக உள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணி ஆகணும். இது தண்ணி போட்டால் பேப்பர் ஈரமாகிடும். தண்ணி போடாமல் ஏதாவது ப்ரெஷ்ஷை வச்சு தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் கேஃபில் தெரியும் பாருங்கள். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிமூவ் பண்ண முடியாத தட்டினா விழாத மண்ணுங்க மாதிரியான பவுட்ரு மாதிரியான இதில் இருக்குது, அழுக்கு இருக்குது இதில். இதை நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு இல்லை ஈர துணியை வச்சு தான் நம்ம தொடச்சி எடுக்கணும். இல்லைனா ஏர் பம்பு மாதிரி ஏதாவது இப்போ காற்று அடிக்கிற பம்பு வந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா ஃபோர்ஸாக இல்லை காற்று வச்சு க்ளீன் பண்ணலாம். இதை உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் இதை காட்டுறேன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். மாட்டுறதுக்கு முன்னாடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிலாம் அவங்க வந்து க்ளீன் பண்ணிலாம் போட்டுட்ருக்கூடாது. எவ்ரி 12,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நம்ம இதை ரீப்ளேஸே பண்ணிடணும் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதே மாதிரி எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பொசிஷன் பண்ணுறோமாங்கிறத ஒரு தடவை எட்டி பார்த்துக்கோங்க. கரெக்டாக உட்காந்துருச்சு. மாற்றி போட்டக்கூடாது. இந்த பேப்பர் ஃபில்ட்ரு வந்து அந்த பக்கமும் ஸ்டீல் ஃபில்ட்ரு வந்து இந்த பக்கமும் இருக்கணும். அதை பார்த்து இப்படி மாட்டிக்கோங்க. அவ்வளோதான். ஆக்சுவலி இது கழட்டும்போது இந்த நட்டையும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பரேட் ஒரு கண்டாக்ட் இந்த நட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை தனியாக ரிமூவ் பண்ணி தான் நீங்கள் கழட்டணும். இந்த ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த பாக்ஸை தனியாக கழட்டி வெளியே எடுத்துகிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுங்கிறதுக்காக உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.